வணக்கம் மக்களே. மதுரை அம்பதிக்கு பல சிறப்பம்சங்கள் உள்ளன. அதில் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் காலையில் ஞானப்பால் பிரசாதமும் இரவில் பள்ளி அறையின் போது கமகமக்கும் சுண்டலும் பாலும் நிவேதனம் செய்யப்படுமாம். இந்த பிரசாதங்கள் இறைவனுக்கு படைக்கப்பட்டு பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்படுகின்றது. மதுரை அழகர் கோயில் தோசையும் மிகவும் பிரபலமானது. சம்பா தோசை என்பார்கள். விவசாயத்தில் சம்பா நெல் பயிரை அழகரை வேண்டி பயிரிட்டு நல்ல அறுவடை கிடைத்த பின்பு விவசாயிகள் ஒரு மரக்கால் அளவுக்கு முதல் படியை கோயில் தானிய கிடங்கில் கொட்டுவார்களாம். அந்த அரிசியை கொண்டு தோசை செய்து படைப்பார்களாம். அதனால்தான் அந்த தோசைக்கு சம்பா தோசை என்கிற பெயரும் வந்தது. உறவு சண்டை, ஊர் சண்டை, பங்காளி சண்டை போட்டுக்கொண்ட நபர்கள் ஒன்று சேர விரும்பினால் மலையில் ராக்காயி அம்மன் தீர்த்தமாடி சம்பா தோசையை செய்து பகிர்ந்து சாப்பிட்டு மகிழ்வார்களாம்.